பீட்ரூட் சட்னி செய்கிறதுக்கு இப்போ வந்து கடாய் அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் வதக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன். சின்ன வெங்காயம் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயத்து கூடவே ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, பீட்ரூட் சட்னிக்கு தேங்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டால் நல்லாயிருக்கும். இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு. புளி வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது கூடவே 2 தக்காளி முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக தனியா, மிளகு, சீரகம் இது வந்து ஃபஸ்ட்டே போட்டோம்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். அதனால் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா இது வந்து கருகாமல் இருக்கும். இப்போ இதையும் இது கூட சேர்த்துடலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் எவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து பீட்ரூட்டை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதே கடாயில் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சு இதில் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் வந்து இந்தளவுக்கு வதங்கணும். அப்போ தான் சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம வதக்கி வச்ச மசாலா இது கூட சேர்த்து உப்பு வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பீட்ரூட் சட்னி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவும் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக திப்பியாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.